வணக்கம் மக்களே, இது உங்கள் ஆர்கே தமிழன். நான் உங்கள் ஆர்கே. போன எபிசோடில் வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணு மூஞ்சில் இருக்கிற பிம்பிளை சரி பண்ணுறான்னு சொல்லிட்டு மெடிசன் ரெடி பண்ணி கொடுத்துருப்பான். அடுத்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த எபிசோடில் பார்ப்போம் வாங்க. இந்த எபிசோடோட ஆரம்பத்திலே இவன் எங்கே இதெல்லாம் சரி பண்ண போகிறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எல்லோரும் குறை சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் வந்து அந்த மூஞ்சில் பிம்பிள் இருந்த பொண்ணு வெளியே வந்து எப்பட்றா இதெல்லாம் சரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே கேட்பா. இதை பார்த்துட்டு அங்கே இருந்தவங்க எல்லோரும் ஷாக் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நம்ம ஹீரோயினி நம்ம ஹீரோக்கிட்ட வந்து குயின்லி நீ இது எப்படி சரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்போ தான் அந்த பிம்பிள் இருந்த பொண்ணு வந்து கேட்பா, நீ என்ன டாக்டரானு கேட்பா. உடனே அவளை பார்த்துட்டு அப்படியும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். உடனே அதை கேட்டுட்டு நான் உனக்கு 5 மில்லியன் தரேன், ஒருத்தரை மட்டும் நீ காப்பாற்றினா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ நல்ல டீல் தான் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஹீரோயினி உடனே நம்ம ஹீரோவை மறைச்சி நீ பிம்பிளை சரி பண்ணுன்ற காரணத்துக்காக உன்னால் எல்லாத்தையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லுவாள். நம்ம ஹீரோ அதை கண்டுக்காமல் அவளை தாண்டி போயிட்டே இருப்பான். அப்போ தான் சொல்லுவான் பெருமிச்சு விட்டுட்டு என்னை பார்த்துக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோவை கிளம்பிடுவான். நமக்கு அடுத்த சீன்லேயே வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் பேர் யங்சாங் ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து கோட் சூட் போட்டுட்ருக்காரு பாருங்க, அவர் தான் இந்த சிட்டியோட மேயர். அவன் எப்படியாவது எங்கள் அப்பாவை காப்பாற்றிட்டாரு டாக்டர் அப்படின்னு டாக்டர்கிட்ட கேட்டுட்ருப்பான். அப்போ தான் நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணும் 2 பேரும் உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. கொடுத்துக்கிட்டு அந்த பொண்ணு வந்து அங்கிளோட ஹெல்த் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறா. இங்கே பாருங்கள், நான் ஒரு டாக்டர் வேறு கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டு அந்த மேயர் நீ ஒரு டாக்டரா அப்படின்னு கேட்குறான். அப்போ நம்ம ஹீரோவும் ஆமான்றான். உன்னோட மெடிக்கல் லைசன்ஸை காமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரசிடெண்ட் கேட்குறாப்புல. அதை கேட்கறத பார்த்துட்டு என்கிட்ட அப்படி ஒன்று இல்லைன்றான். அதை கேட்ட உடனே பிரசிடெண்ட்டும் மெடிக்கல் லைசன்ஸ் கூட இல்லாமல் இவனை எதுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கத்துறான். அப்போ தான் வந்து நர்ஸ் வந்து இந்த பேஷண்ட்டோட கண்டிஷன் சீரியஸாக இருக்குது, இவங்க ரிலேட்டிவ்ஸ் எங்கேன்னு கேட்குறாங்க. நாங்கள் இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆச்சரியப்பட்டு அங்கேருந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் எல்லோரும் வந்து பேஷண்ட்டோட ரூமுக்குள்ளே போயிட்டு அங்கே நின்றுட்டுருக்காங்க. அப்போ தான் பிரசிடெண்ட்டு கேட்குறாப்புல, டாக்டர் இவருக்கு என்னாச்சு, இவரை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர் வந்து கையை வச்சுட்டு என்னால் இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு பிரசிடெண்ட்டும் நான் இப்போ என்ன பண்ணுவேன் டேடி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் அந்த பிரசிடெண்ட் வந்து இந்த பேஷண்ட்டுக்கு யாருன்னு நமக்கு தெரிய வருது, இவர் வந்து அவரோட அப்பா அப்படின்னு. அப்போ தான் ஹீரோ சொல்லுவாப்பில், இப்போயும் என்னால் அவரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. என் கூட பெட் வச்சுக்க உன்னால் முடியுமா, என்னால் அவரை காப்பாற்ற முடியுமா இல்லையான்னு பார்க்கலாமா அப்படின்றான். பெட்டா, பெட் வச்சு நீ அவரை மட்டும் காப்பாற்றலைன்னா உனக்கு என்ன ஆகுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லுவான். சரி, அப்படி மட்டும் நான் அவரை காப்பாற்றிட்டேன்னா நீ என்கிட்ட மண்டி போட்டு மன்னிப்பு கேட்கணும், அப்படி இல்லைன்னா நீ என்னை ஜெயிலில் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவாப்பில். அதை கேட்டுட்டு மேயர் கோவமாக இங்கேருந்து வெளியே போடா அப்படின்னு சொல்லுவான். அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு வந்து மிஸ்டர் குயின், நீங்கள் இங்கேருந்து வெளியே போயிருங்க, என்னை மன்னிச்சிருங்க, உங்களுக்கு கூப்பிட்டது என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவும் அங்கேருந்து வெளியே வந்துடுவோம். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து இதுக்கு தான் நான் உன்னை அப்பையே சொன்னேன் இங்கே வராதுன்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் திரும்பி பார்ப்பான். அப்போ தான் அந்த ரூம்லேருந்து ஒரே சவுண்டாக கேட்கும். என்னென்னு பார்த்தா பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் எல்லோரும் வந்து கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ தான் அந்த மீட்டரில் வந்து 0ன்னு சொல்லிட்டு காமிக்கும். இதனால் வந்து அவர் செத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்லுவார். மன்னிச்சிருங்க மேயர், என்னால் உங்கள் ஃபாதரை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்டுவிட்டு அந்த மேயர் வந்து அங்கேயே மண்டி போட்டு அழுதுகிட்டு இருப்பாப்புல. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து வேகமாக கதவை திறந்துக்கிட்டு உள்ளே ஓடி வருவார். உள்ளே ஓடி வந்த வேகத்துலேயே அந்த டாக்டரும் மேயரும் 2 பேரும் அவனை பார்த்து இனி எதுக்குடா இங்கே வந்த அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து அவரோட பாக்கெட்டில் வந்து அக்குபஞ்சர் நீடல் எடுப்பார். அந்த அக்குபஞ்சர் நீடலில் வந்து அதில் வந்து மேஜிக்கை ஃபுல்லாத்தையும் இன்சர்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிப்பார். அப்போ தான் வந்து அந்த மேயரே இவன் என்ன பண்ணுறானே தெரியாமல் பார்த்துட்டு இருப்பார். நம்ம ஹீரோவும் ஃபுல்லாக அந்த மேஜிக் எல்லாத்தையும் அந்த நீடலில் அப்ளை பண்ணி அந்த நீடலை வந்து பேஷண்ட்டோட அக்கு பாயிண்ட் இருக்கிற பகுதியில் எல்லாத்துலேயுமே வந்து குத்துவார். அதை குத்தும்போது கடைசி ஒரு பாயிண்ட் மட்டும் முக்கியமானதுன்னு சொல்லிட்டு கான்சன்ட்ரேட் பண்ணி அவரோட கழுத்துலேயே அந்த நீடலை வந்து குத்துவார். அந்த நீடலை குத்தும்போது எல்லோரும் செத்து போயிட்டே தான் நம்பிக்கிட்டு இருந்த மேயரோட அப்பா வந்து ரத்தத்தை கக்கிட்டு எந்திரிப்பார். அதை பார்த்துட்டு அவங்க வந்து மேயர் வந்து அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அப்பாடா எப்படியோ இவனை காப்பாற்றியாச்சு அப்படின்மா. அப்போ தான் அந்த டாக்டர் சொல்லுவார், இதுக்கு சாத்தியமே இல்லையே, இது எப்படி செத்தவன் எப்படி உயிரோட வந்தான் அப்படின்மா. அப்போ தான் அந்த மேயரும் அவங்க குடும்பமும் பாசமலையை பொழிஞ்சிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிப்பான். அப்போ தான் அந்த மேயர் அங்கேயே மண்டி போட்டு என்னை மன்னிச்சிருங்க மிஸ்டர் குயின் அப்படின்னு சொல்லுவான். ஓகே, நான் உங்கள் அப்பாலஜி அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அப்படியே பெருந்தன்மையாக அவர் அப்படியே தட்டி தூக்கி கொடுத்துட்டு நீங்கள் ஒரு மேயர், நீங்கள் இது மாதிரி கால்லெல்லாம் விழுவக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு பார்க்குறாப்புல. அப்போ தான் நம்ம ஹீரோயின் வெளியே நின்றுக்கிட்டு ஒரு டைம் சக்ஸஸ் ஆகிருச்சுன்றது காரணத்தினால உன்னால் எல்லாத்தையும் எல்லாம் குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஹீரோவும் நான் எல்லாத்தையும் குணப்படுத்தணும்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் வீட்டுக்கு போய் சேர்றதுக்கே நைட் ஆயிடுது. 2 பேரும் வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறமே அவங்க அம்மா வந்துட்டு என்னாச்சுமா, என்ன கம்பெனியில் ஏதோ ப்ராப்ளம்னு சொன்னாங்க, எல்லாம் சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்குறான். அதை கேட்டு நம்ம ஹீரோயின் எல்லாம் சரியாயிடுச்சுவான்றான். நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அவங்க அம்மா நீ எதுக்குடா இங்கேயே நின்றுட்டு இருக்க, போய் உன் வேலையை பாடுறா அப்படின்றான். உடனே சரி சரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்றான். கிளம்பிட்டு அங்கே போயிட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவன் கடைசியாக நைட்டு ரூமுக்கு வரான்.
அங்கே வந்தவுடனே நம்ம ஹீரோவை அப்படியே ஷாக் ஆன மாதிரி ஒரு நிமிஷம் நின்றுறான். அப்புறம் இன்னொரு விஷயம் கைஸ், நான் உங்ககிட்ட இதை பற்றி தான் ஒப்பீனியன் கேட்கலான்னு இருந்தேன். இந்த மாங்குவா வந்து ஒரு ரொமான்ஸான மாங்குவா கைஸ். ரொமான்ஸும் ஃபேண்டஸியும் கலந்துருக்கும். பட் நீங்கள் வந்து இந்த ரொமான்ஸ் சீன்லாம் எங்களுக்கு வேணான்னு சொன்னீங்கன்னா, நான் அடுத்த வீடியோவிலேருந்து இந்த ரொமான்ஸ் சீன்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு வெறும் ஃபேண்டஸி ஆக்ஷன்ஸ் மாதிரி மட்டும் போடலான்னு இருக்கேன். இதை பற்றி என்ன உங்கள் வியூ ஆஃப் பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், வாங்க நம்ம கதைக்குள்ளே போவோம். நம்ம ஹீரோயினையும் அங்கே வந்து யோகா பண்ணிகிட்ருப்பா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அங்கே பார்க்காத மாதிரி அப்படியே அங்கேருந்து போவார். அப்போ தான் நம்ம ஹீரோயின் வந்து உன்னை பற்றி நிறைய கம்ப்ளைண்ட்டை என் தங்கச்சிக்கிட்டேருந்து வருது அப்படின்னு சொல்லுவாள். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ, நான் ஒன்றும் பெருசாலாம் பண்ணல, இன்றைக்கி காலையில் அவளை ஜஸ்ட்டு கூட்டிகிட்டு வர மட்டும் தான் போனேன் அப்படின்னு சொல்லுவாள். எனக்கு அவள் கோவத்தை பற்றி தெரியும், ஆனால் இருந்தாலும் நீ கொஞ்சம் அவட்ட ஜாக்கிரதையாகவே இரு அப்படின்னு சொல்லுவாள். நம்ம ஹீரோவும் அங்கே ஹீரோயினை பார்த்துட்டு அப்படியே பார்க்காத மாதிரி நின்றுட்டு இருப்பாப்புல. அப்போ தான் நம்ம ஹீரோயினும் சொல்லுவாள், இன்றைக்கி இருந்த மாதிரி எப்பயும் வந்து நீ நடந்துக்காத, ஏன்னா இன்றைக்கி ஒரு நாள் நீ லக்கின்றதுனால எல்லா நாளும் உன்னால் லக்கியாக இருக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லுவாள். நம்ம ஹீரோயின் பார்த்ததை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அப்படியே திரும்பிடுவான். அப்போ தான் நம்ம ஹீரோவும் சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்டுட்டு ஹீரோயின் வந்து, நாளைக்கு நம்ம வீட்டில் ஃபேமிலி டின்னர் நடக்குது, நீயும் வந்துடு மறக்காமல் அப்படின்னு சொல்லுவாள். கடைசியாக ஹீரோயின் வந்து, இன்றைக்கி நீ பண்ணது எல்லாத்துக்கும் சேர்த்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவோம். இதை கேட்டோடனே நம்ம ஹீரோவும் சாங்கின் அப்படின்னு ஹீரோயினோட பேரை சொல்லிட்டு, இவளா நமக்கு தேங்க்யூ சொன்னா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். ஓகே கைஸ், இதோட எபிசோட் 2 முடியுது. அப்படியே உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு எல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு போய்விடுங்க. பாய், பார்க்கலாம்.